தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 36வது வாக்கியம், நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. ஆமாம் அன்பந்தவர்களே, நீங்கள் நானும் தெய்வத்தை நம்பாமலே இருக்கின்றோம். என்ன காரணங்கள்? நம்மிடத்தில் இருக்கின்ற கண்டு கொள்ளாத தன்மையும் நம்மிடத்தில் இருக்கின்ற பிடிவாத குணங்களும் தான் ஒழிய வேறு எதுவும் இல்லை. எல்லாம் தெரியும். திருப்பலி என்றால் நமக்கு தெரியும், இறை வார்த்தை என்றால் நமக்கு தெரியும், தெய்வம் இந்த உலகத்தில் எப்படி வசிக்கிறார் என்று நமக்கு எல்லோரும் தெரியும், இயற்கை வழியாக மனிதர் வழியாக தெய்வம் செயல்படுகிறார் என்று எல்லாம் நமக்கு தெரியும். இன்று நீயும் நானும் உயிரோடு இருக்காரும் கடவுள் தான் என்றும் தெரியும். எல்லாம் தெரிந்த போதிலும் பிசாசை போல நாம் அங்கீகரிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் உலகத்தின் மீதும் உலகத்தின் பொருட்கள் மீதும் பணத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய அகங்காரத்தின் செயலுக்கான தான் காரணங்கள் நம்மளுடைய இருக்கிற பாவங்கள். ஆக இதெல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை மன்னித்து விட ஆண்டவரே, எனக்கு நீத்தான் ஆண்டவரே, எல்லாம் அறிகிற நான் அதுக்கேற்றபடி செயல்பட சக்தியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் நாம் மன்றாடுவோம். நல்லவனாய் தெய்வமே, உன்னை நான் ஏற்றுக்கொள்ள அங்கீகரித்து கொள்ள எனக்கு சக்தியை தந்திரலும். தூய ஆவியின் வெளிப்பாட்டை எனக்கு நீ தந்திரலும். அந்த ஆவியின் தூண்டுதனால் உன்னை ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.